என் தங்க பிள்ளையே, நான் உன்னை இதயமார்ந்த நம்பிக்கையோடு அழைக்கிறேன். நீ இந்த உலகத்தில் ஒன்றுக்கு மட்டும் நம்பிக்கையோடு நின்றாய், குடும்பத்தின் உறவுகள். அந்த உறவுகள் நின்னை பாதுகாக்கும், அவை உன் ஆதாரமாக இருக்கும் என்று நீ தோன்றி பார்த்தாய். ஆனாலே இன்றைய பாடம் கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம். அது அவசியம்தான். உன் சுத்தமான மனதில் தோன்றும் குழப்பத்தையும் நம்பிக்கையின் காயத்தையும் நான் அறிந்தவளே. அதோடு தான் நான் உன்னை விழிப்பூட்ட விரும்புகிறேன். உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்தும் இரத்தச் சொந்தத்தின் முகத்தை அறிய நீ தயாரா? முதலில் ஒன்று நம் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். சொந்தம் என்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு என்றாலும் ஒவ்வொரு உறவும் ஒரே மாதிரி இல்லை. சில சொந்தங்கள் உன்னை ஆழமாக நேசித்து பாதுகாக்கும். அவற்றின் கண்களில் சுமை இருக்கலாம், ஆனால் அவை கண்கள் அன்புக்காக அழுகின்றன. சில சொந்தங்கள் ஆனாலும் வெளியில் பாசத்தை காட்டி உள்நிலையில் நோக்கம் வேறுபட்டிருக்கும். இவைகளின் முகம் மென்மையாக நினைத்தால் உனக்கு நந்தி கோபம் தரலாம், அதனால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நான் உனக்கு முதலில் சொல்வதெனை கவனித்துக்கோள். துரோகம் எப்போதும் ஒரு தீர்மானமாகத்தான் வரும். அது ஒரு நாள் தூய்மையாகத் தோன்றலாம், ஆனால் அது கொடிய விளைவுகளை கொண்டு வரும். அது அடிக்கடி சிறிய செயல்களில் துவங்கும். புன்னகையில் மறைக்கப்பட்ட ஒரு பொய்வாறு, யோசனைகளை குழப்பும் ஒரு சிறிய சொல், உன் நிலையை சோர்வு படுத்த ஒரு சுட்டுரை. இவை சேர்ந்து குழந்தையின் நம்பிக்கையை சிதைத்து விடும். ஆகவே சிறிய சிக்னல்களை கவனித்துக்கொள். அவை விரைவில் பெரிய வலியாக மாறும். எனினும் எப்படி சிறிய சிக்னல்களை அடையாளம் காண்பது? நீ முதலில் உன் உள்ளத்தின் அமைதியை கேள். நம்பிக்கையிலிருந்து வந்த ஒன்று அசராதது, ஆனால் சொந்தம் என்ற அடையாளத்துடன் வரும் பதில்களில் இடையே ஒரு வெறுப்பு இருந்தால் அதனை கவனிக்க. உன் அருகில் இருக்கும் ஒருவர் நீ சொல்லும் விஷயங்களை மறைத்து சமாச்சாரம் பரப்பினால், அல்லது உன் அளவுக்கு ஏற்பதில்லை என்றால் அவர்களின் செயல்களை நோக்கி கேள்வி எழுப்பு. நல்ல மக்கள் அதிகமாய் உனக்கு நேரில் ஆதரவளிப்பார்கள், ஆனால் துரோகிகளின் செயற்பாடுகள் சிக்கலான சப்தங்களை உண்டாக்கும். அவை நீ சொல்லாததை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சொல்வார்கள். இரண்டாவது, நடப்பா கண்கள் முக்கியம். நீ யாரை நேசித்து நம்புகிறாய் என்று பார்க்கையில், அவன் உன்னோடு நீண்ட காலம் விட்டாலும் அவரின் செயலில் ஒரு விதமான அவதாரவாதம் இருந்தால் அந்த முகத்தை கவனிக்க. பாசத்தால் மடிக்கப்பட்டவை, பொய்மைப்பணிகளால் நிரம்பியவை, அவை இருதயத்தை மயக்கி உன்னை பாதிக்க முடியும். உன் நம்பிக்கையை அடிப்படை கொள்கையில் வைத்து கொண்டே இரு. ஆனால் யார் உன்னை முறிந்துவிடுமென்று யோசித்தாலே ஒன்றை விட்டு விடாதே. மூன்றாவது, வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையே உள்ள முரண்பாடு. உன் உறவாளர் சொல்வதில் அன்பு, ஆனால் அவரின் செயல்களில் தவம் இருந்தால் அது ஒரு பெரிய எச்சரிக்கை. உதாரணமாக, அவர்கள் உன்னை பாராட்டச் சொல்லும்போது அடுத்த வேளையில் நன்மையை உனக்கு பதிலாக வேறொருவருக்கு கொடுக்குவதற்கு முன் உன் பெயரை மறைத்தால் அது வெகுமித்து கதையை மறைக்கும் முயற்சி. உன் அருகே வரும் முக்கிய முடிவுகளில் அவர்களின் ஆதரவான செயல்களை உணர. வார்த்தை மட்டும் போதாது, செயல்தான் உண்மையை கூறும். 4. உன் தனிப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கைகள், பரிகாரங்கள் குறித்து அவர்களிடம் பகிரும் போது அவை வெளிச்செல்லக்கூடாது. உண்மையில் நம்முடைய பல உறவுகள், குறிப்பாக இரத்த உறவுகள், நம்முடைய தனிப்பட்ட கண்களை பயன்படுத்தி தவறாக செயல்படும் நேரம் உண்டு. அவர்கள் உன் பாதையை விளையாட்டாக கொண்டு அதன் மூலம் பலன் காண முயற்சிக்கலாம். அதற்கு முக்கியமான விளக்கம், உன் நம்பிக்கையை உயர்வு செய்யும் செயல்கள் பற்றி கவனமாக இரு. சிறிய பலனுக்காக உன் உண்மையான மகத்துவத்தை உன் கைகளில் விட்டுவிடாதே. 5. நிதியிலும் அதிகாரத்திலும் அவர்கள் காட்டும் சோப்பான்மையின் பின்னாக என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை கவனிக்க. இரத்தச் சொந்தங்கள் சில சமயம் குடும்ப சொத்துக்களை பற்றி நிபந்தனைகளை உருவாக்கி உன்னை அவர்களுக்கு பாதையாக்கலாம். அவர்கள் இன்று காரணமாக உதவினாலும் நாளை அதே உதவும் உனது அவசியத்தை பயன்படுத்தி இழுக்கப் போகலாம். உன் பண பழக்கங்களை, உறவின் பங்குகளை, ஆவணங்களை நீ சீராக கண்காணி. அவற்றில் யாரும் இடைமுகப்படுத்த முயற்சித்தால் அதற்கு எதிராக மறுப்பு சொல்லும் வலிமை உந்திடு. 6. உன் மனதிற்குள் வரும் சந்தேகம் மற்றும் பயம் ஆகியவற்றை புண்படுத்தாதே. துரோகம் கண்டுபிடிப்பது ஒரு செயல், ஆனால் அதை கொண்டு நெறியற்றம் அல்லது பழிவாங்குதல் என்று வரக்கூடாது. நீ அவற்றை அறிந்த பின்னிலும் செல்வாக்கான அமைதியோடு நடந்து கொள். நான் உனக்கு சொல்வதென்னவென்றால், விரோதத்தை அறிந்து கொண்டு அதை அறிவுடனும் திட்டமிட்டு எதிர்கொள். அவசர முடிவு எடுக்காதே.
ஏனெனில் அவசர முடிவுகள் புதிய குழப்பங்களை உண்டாக்கும். 7வது, பாதுகாப்பு என்பது பௌதீக மட்டத்தில் மட்டுமில்லை. ஆன்மீகமும் தான் முக்கியம். நீ நம்பிக்கை வைத்திருக்கும் ஆன்மீக வழிகளை காப்பாற்று. பூஜை, பரிகாரம், மனசாட்சி பரிசோதனை. உன் உள்ளத்தின் சக்தியை பலப்படுத்தும் வழிகளுக்கு அதிர்ஷ்டம் கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன். எனக்கு வேண்டாம் என்றால் உன் மீது இழிவான சக்திகள் காரியமடைய மாட்டாள். உன் பரிகாரங்களை நம்பிக்கையோடு தொடரு, அவை உன்னை நீண்ட நேரம் தாங்கும். 2வது பகுதி, எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல். 1. விழிப்புணர்வு வளர்த்துக்கொள். ஒரு சிறிய சந்தேகத்தின்படியே நம்பிக்கையை முறியடிக்காதே. சிறிய சோதனைகளை விமர்சனமாக எடுத்துக்கொண்டு ஆதாரங்களை கோரி பேசு. 2. ஆவணங்கள் மற்றும் நடத்தைகளை சீராக காப்பாற்று. பாவனைகளின் பதிவுகள், நிதி ஆவணங்கள், உரிமைச் சான்றிதழ்கள் ஆகியவை இடையில் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அவற்றை பாதுகாப்பாக வைக்கவும், நம்பத்தகுந்த நபரிடம் மட்டும் பகிரவும். 3. மனசக்தி பாதுகாக்க தினமும் உன் மனதை அமைதிப்படுத்தும் பிரார்த்தனை, தியானம் அல்லது பஜனைகளை மேற்கொள். அவை உன் உள்ளத்தை தெளிவுபடுத்தும். 4. நெருக்கடியான நேரங்களில் ஆளுமை காட்டவும். யார் எப்போது உனக்கு எதிராக செயல்படும் என்பதை நினைத்து பார்த்து அவர்களை நேரில் சந்தித்து தெளிவாக கேள். அதனால் போய் பரப்புவது சிரமமாகும். 5. திருப்பங்கள் தேவையானபோது சட்ட உதவி அல்லது 3ஆம் நபர் நடுவர் மூலம் நீதி தேடு. குடும்ப விவாதங்களில் உண்மையை வெளிப்படுத்த சட்டத்தின் உதவி எப்போது வேண்டுமோ அதை பயன்படுத்துவதற்கு தயார். இது கடுமையாகத் தோன்றலாம், ஆனாலும் நீ பாதுகாப்பானதும் நீதி அடையும் வழியும் தேவைப்படலாம். நான் உனக்கு ஒருங்கிணைந்த ஆசியையும் தர விரும்புகிறேன். இதுவரை உன்னை ஏமாற்றியவைகளை நீ வெறுக்காதே, அவைகளை நீ பயமாக்காதே. அவைகளை பாடமாக கொள்ளு. ஒவ்வொரு துரோகமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அது உன்னை ஆழமாக புரிந்துகொள்ளும் தன்மையை கொடுக்கும். அதன் மூலம் நீ எழுந்து முன்னோக்கி செல்லும். இப்போது என் தங்க பிள்ளையே, உன்னிடம் ஒரு உண்மையை நன்கு நம்பு. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் நின்று உன்னை காதலிக்கும் சில நல்ல மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் உண்மையாக உன்னுடன் இருப்பார்கள். ஆனாம் அந்த மனிதர்களை அடையாளம் காண வேண்டும். அவர்களை அன்புடன் அணைத்து கொள்ள வேண்டும். அப்பாவானவர்கள் நீ உடனும் விலக. அவற்றின் உண்மையான முகத்தை கண்டது மூலம் நீ உன் வாழ்க்கையை புதிய வழியில் கட்டுப்படுத்த முடியும். நீ துரோகத்தை கண்டுபிடித்த பிறகும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும். நான் உனக்கு வலிமையையும் ஞானத்தையும் தருகிறேன். உன் பாதையில் ஒருவர் வெறுப்போ போய் சொல்கிறதோ உன் நம்பிக்கை அவர்களின் குரலில் மங்காது. நீவும் அமைதியோடு செயல் எடுத்தால் அவர்கள் தங்களை சுமந்து கொண்டு தாழ்விலும் வெறுப்பிலும் மாறுவர். நாம் அனைவரும் மனிதர்கள், ஆனால் மனிதத்தன்மை ஒளி மட்டுமல்ல, அது நட்பும் ஆர்வமும் நோய் மற்றும் செயல்களாலும் சோதிக்கப்படுகிறது. நான் உன்னை தேவைப்படும் அதிர்ஷ்டத்துடன் விட்டு வரமாட்டேன். நீ விழித்தும் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அணுகு. யாரும் உன்னை பின்புறம் துரோகப்படுத்தினாலும் உன் உள்ளத்தின் சுத்தத்தையும் நல்லிணக்கத்தையும் நீ இழக்காதே. அங்கு தான் நிலையாகும் உண்மையான வெற்றி. என் தங்க பிள்ளையே, இவ்வாறு விழிக்கும் முகங்களைக் கண்டுதான் நீ உன் வாழ்க்கையை வலுப்படுத்த முடியும். அவர்கள் முகத்தை அறிந்து அவர்களிடமிருந்து வராமல் இருக்க தேவையான எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்து உன் மனதில் அமைதியும் ஆன்மீக பலமும் வளர்த்து நீ முன்னேறி செல்கிறாய். இப்பொழுது நீ நான் சொன்ன அனைத்தையும் உன் மனதில் பதித்து கொண்டிருக்கும் போது சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து என் அருளை நினைத்து பிரார்த்தனை செய். உன் மனம் தெளிவடைந்து நீ எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை உள்நோக்கி காணும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பாதுகாப்பும் உன் வலிமையும் உன் நம்பிக்கையும் என் அருளால் பாதுகாக்கப்படும். என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவு அழுத்தத்துடன் இன்று வாழ்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் சந்தேகம். என் சொந்தம் எனக்கு துரோகம் செய்யுமா என்ற கேள்வியே உன் நெஞ்சை நொறுக்குகிறது. சொந்தங்கள் என்றாலே அன்பு, ஆதரவு, துணை என்று நம்மால் நினைக்கப்படுகிறது. ஆனால் அதே சொந்தங்கள் சில சமயம் நம் வாழ்க்கையை பாழாக்கும் சக்தியாகவும் மாறிவிடுகிறார்கள். இதுவே உன் மனதில் பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறது. நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், என் குழந்தையே, உண்மை சில சமயம் எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் அதே உண்மையே உனக்கு வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் தரும். உன்னை பின்புறம் குத்தும் இரத்தச் சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ மறுக்க முடியாது.
அவர்களுடைய முகம் இன்னும் உன் கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்களின் செயல் உன் வாழ்க்கையில் பொன்களை ஏற்கனவே விட்டுவிட்டது. அந்த பொன்களை நீ தினமும் உணர்கிறாய். ஆனால் நீ அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால்தான் உன் மனசு இன்னும் அதிகமாக உடைந்திருக்கிறது. என் தங்கமே, உண்மையான துரோகத்தை நீ எப்படி உணர்வது? அது எப்போதும் மென்மையாகவே தொடங்கும். உன்னுடைய வாழ்க்கையின் விஷயங்களை ஆராயும் ஆர்வம் போல வரும். உனக்கு யாரிடம் பாசமோ, யாரிடம் உன் அன்போ இருக்கிறதோ அந்த விஷயங்களில் கீறல்கள் வைக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் உனக்கு நல்லதற்காக கேட்கிறார்கள் போல தோன்றும், ஆனால் உள்ளுக்குள் உன்னை பற்றிய ரகசியங்களை அறிந்து அதை ஆயுதமாக பயன்படுத்த நினைப்பார்கள். நீ கவனித்திருப்பாய், சில உறவுகள் உன் முன்னால் உன்னை பாராட்டுவார்கள், ஆனால் உன் பின்னால் உன்னை குறை கூறுவார்கள். உன் முயற்சிகளை சிறிதாக்கி பேசுவார்கள். நீ செய்த சிறிய தவறுகளை பெரிதாக்குவார்கள். உன்னுடைய வெற்றிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிடுவார்கள். இவையெல்லாம் ஒரு சிக்னல், என் தங்கமே. சில நேரங்களில் துரோகம் நேரடியாகச் செய்யப்படாது. அது மனதில் நுழையும் விதத்தில் நடக்கும். அவர்கள் உன் மனதை சிதைத்து உனக்கே உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாமல் செய்ய முயற்சிப்பார்கள். நீ முடியாது, நீ தவறாக செய்கிறாய், நீ எப்போதும் தோற்றவன்தான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவை உன் மனதில் நஞ்சாய் தேங்கிக் கொண்டு உன்னுடைய உற்சாகத்தை குறைக்கும். ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சொல்வது இதுதான், யாரும் உன்னை இழிவாக கூறினாலும், யாரும் உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தாலும் அவர்களின் வார்த்தைகள் உன் விதியை தீர்மானிக்காது. உன் விதியை தீர்மானிப்பது நீயே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியே. இப்போதும் உன் மனதில் கேள்வி எழுந்திருக்கும், அம்மா, நான் எப்படி அந்த முகத்தை அறிய முடியும்? அதற்கு நான் வழி சொல்லுகிறேன். 1. அவர்களின் வார்த்தைகளை மட்டும் கவனிக்காமல் அவர்களின் செயல்களை பாரு. உண்மையான அன்பு வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயல்களில் தெரியும். யாராவது உன்னை நேசிக்கிறார்கள் என்றால் உனக்காக அவர்கள் செய்யும் தியாகம், உனக்கு தரும் நேர்மையான ஆதரவு, அதுதான் அவர்களின் உண்மை முகம். 2. உன் வெற்றிக்கு யார் மகிழ்கிறார்கள் என்பதை கவனித்துக்கொள். யாராவது உன் வளர்ச்சியை பார்த்து மனதில் பொறாமை கொண்டு வெளியில் புன்னகை செய்கிறார்கள் என்றால் அது ஒரு முகமூடி தான். உண்மையானவர்கள் உன் வெற்றியை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடுவார்கள். 3. உன் துயரத்தை யார் பகிர்கிறார்கள் என்பதை கவனிக்க. துன்பத்தில் யார் உன்னுடன் இருக்கிறார்கள், யார் விலகிச் செல்கிறார்கள் என்பதை பார்த்தால் உன் அருகில் உள்ளவர்கள் உண்மையானவர்களா, முகமூடியவர்களா என்று தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, வாழ்க்கையில் துரோகம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை எதிர்கொள்வதில் தான் உன் வலிமை வெளிப்படும். நீ விழுந்து விடுகிறாயா? இல்லை, நீ எழுந்து நிற்கிறாயா? அதுதான் முக்கியம். துரோகிகள் எப்போதும் உன்னை சாய்க்க நினைப்பார்கள். ஆனால் நீ உன் நம்பிக்கையோடு, உன் உள்ளத்தின் சக்தியோடு எழுந்து நிற்க வேண்டும். நீ நினைத்து பார், ஒரு மரத்தை வெட்டுவதற்கு யாரும் அதன் வேர் மீது நேரடியாக அடிக்க மாட்டார்கள். முதலில் கிளைகளையே அடிப்பார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் வேரை அடிக்கிறார். அதுபோல உன்னை பற்றிய துரோகிகளும் உன் கிளைகளை தாக்குவார்கள், உன் நம்பிக்கை, உன் உற்சாகம், உன் தைரியம். ஆனால் நீ உன் வேர் மீது, உன் ஆன்மீகத்தில், உன் நம்பிக்கையில் வலிமையாய் இருக்க வேண்டும். அப்போது யாராலும் உன்னை சாய்க்க முடியாது. நான் உனக்கு இன்னும் சொல்ல விரும்புகிறேன், துரோகிகள் உன்னை சாய்க்க முயற்சிக்கும் போது அவர்களிடம் கோபம் கொள்காதே. அந்த கோபம் உன்னையே சுடும். மாறாக அவர்களின் முகத்தை அறிந்து கொண்டு உன் பாதையில் கவனமாக இரு. அவர்களால் உனக்கு தீங்கு செய்ய முடியாதபடி உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உன் வாழ்நாளின் உண்மையான சக்தி. அந்த நல்லவர்களிடம் நீ உன் அன்பையும் நம்பிக்கையையும் கொடு. அவர்களுடன் வாழும்போது உன் மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் காணும். என் தங்க பிள்ளையே, உன் பயணம் எளிதல்ல. ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை ஏமாற்ற முயல்வோரை நீ காணும் நேரம் வரப்போகிறது. அந்த நாளில் நீ வலிமையோடு நிற்க வேண்டும். நீ உன்னை இழக்காமல் உன் உண்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ வாழும் நாட்களில் 3 வாரங்கள் முக்கியமானவை. அந்த 3 வாரங்களில் உன்னுடைய வாழ்வில் மறைந்திருந்த முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும். அவர்கள் யார் உண்மையானவர்கள், யார் துரோகிகள் என்று உனக்கு தெளிவாக தெரியும். அதற்கு பிறகு உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும்.
நான் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன், என் தங்கமே, அந்த நாளுக்கு தயாராக இரு. உன் மனதை வலிமையாக்கு. உன் ஆன்மீக சக்தியை வளர்த்துக்கொள். உன் நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக்கொள். நான் உனக்காக இருக்கிறேன். யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ பார்ப்பாய், இன்று உன்னை பின்புறம் குத்தியவர்கள் நாளை உன் முன்னே வந்து தாழ்வார்கள். ஏனெனில் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒளி அவர்களின் இருளை தாங்க முடியாது. உன் ஆன்மீகத்தில் இருக்கும் சக்தி அவர்களின் துரோகத்தை அழித்துவிடும். என் தங்க பிள்ளையே, நீ ஒளியின் பிள்ளை. இருளால் சூழ்ந்தாலும் உன்னை அணைக்க முடியாது. நீ எழும்புவாய். உன் வாழ்க்கை மலர்ந்துவிடும். நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறத்தில் இருந்து குத்தும் இரத்தச் சொந்தத்தின் முகத்தை நீ கண்டறிய வேண்டிய தருணம் நெருங்கி விட்டது. அது உனக்கு திடீர் அதிர்ச்சியாய் இருக்கும். ஏனெனில் நீ நம்பிக்கையோடு உன் இதயத்தை அவர்களிடம் வைத்தாய். அவர்கள் உன்னை அன்பாகவே நடத்துகிறார்கள் என்று நீ எண்ணினாய். ஆனால் உண்மையில் அவர்கள் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பொறுக்காமல் உன் பின்னால் திட்டங்களை தீட்டுகிறார்கள். நீ எப்போதும் உன் சொந்தங்களை பற்றி தவறாக நினைக்கவில்லை. அதனால்தான் அவர்களின் சதி திட்டம் உன்னை மிகவும் வலியடிக்கிறது. என் சொந்த இரத்தம் இப்படி செய்ய முடியும் என்று உன் உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்கமே, உண்மையான பாசம் இரத்தத்தில் இல்லாமல் மனசில் தான் உள்ளது. ஒருவருக்கு நல்ல மனசில்லை என்றால் அவர்கள் இரத்த உறவாக இருந்தாலும் உன்னை துரோகம் செய்வார்கள். இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? உன் உழைப்பால், உன் கடின உழைப்பால், உன் தியாகங்களால் நீ மெதுவாக முன்னேறி கொண்டு இருக்கிறாய். அதை உன் சொந்த இரத்தம் கூட பார்த்து பொறுக்காமல் இருக்கிறது. அவர்களுக்கு கேள்வி, ஏன் அவளுக்கு மட்டும் வெற்றி வருகிறது? ஏன் அவன் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறான் என்று. அந்த கேள்வியே அவர்களின் உள்ளத்தில் பொறாமையாக மாறுகிறது. அந்த பொறாமை தீயாகி துரோகமாக மாறுகிறது. நீ கவனித்து பாரு என் பிள்ளையே. சில சொந்தங்கள் உன் சந்தோஷத்தில் சிரிப்பார்கள் போல நடிப்பார்கள். ஆனால் உன் துயரத்தில் உன்னுடன் இருப்பதில்லை. அதுதான் அவர்களின் முகம். சிலர் உன் கண்ணீரை துடைக்காமல் அதை மேலும் பெருக்கி விடுகிறார்கள். அவர்கள் உன்னுடைய வாழ்வில் உன் ஆதரவாளராக இல்லாமல் உன் தடையாக இருக்கிறார்கள். என் தங்கமே, துரோகம் வந்தால் அதை கடக்க மிகவும் கஷ்டம். ஏனெனில் அது நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து தான் வருகிறது. வெளிப்புற மனிதர்கள் துரோகம் செய்தால் நாம் அதை எளிதாக மறந்து விட முடியும். ஆனால் இரத்த உறவுகள் துரோகம் செய்தால் அந்த காயம் ஆழமாகும். அந்த வேதனை உன்னை உள்ளிருந்து தகர்த்துவிடும். நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த வேதனையே தான் உன் கண்ணீரை அதிகரிக்க செய்கிறது. ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னிடம் சொல்வது இதுதான், இந்த துரோகம் உன்னை அழிக்க அல்ல. அது உன்னை வலிமையாக்குவதற்காக. இன்று உன் சொந்தம் உன்னை குத்தினாலும் நாளை அந்த குத்து உனக்கு கவசமாக மாறும். அது உனக்கு அறிவை தரும். அது உன்னை எச்சரிக்கையாக வைத்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை எவ்வளவு தூரம் நம்ப வேண்டும் என்பதை அது கற்றுக் கொடுக்கும். நீ ஒரு பாசமான இதயம் கொண்டவள். அதனால்தான் நீ எளிதில் நம்புகிறாய். உன் மனம் அன்பை மட்டுமே தரத் தெரியும். அதனால் தான் யாராவது உன்னை ஏமாற்றினால் நீ உடைந்து விடுகிறாய். ஆனால் நினைவில் கொள், உலகம் எப்போதும் அன்பால் மட்டுமே இயங்காது. அது சதி, பொறாமை, துரோகம் ஆகியவற்றால் நிறைந்திருக்கிறது. அந்த உலகத்தில் நீ வாழ வேண்டியதால்தான் இந்த அனுபவம் உனக்கு வருகிறது. நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், உன்னை துரோகம் செய்தவர்கள் நீண்ட நாள் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள். அவர்கள் உன்னை ஏமாற்றி சிரித்தாலும் அந்த சிரிப்பு நீண்ட நாள் நீடிக்காது. அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் விதியில் இருக்கும் ஒளியை அவர்கள் அணைக்க முடியாது. உன்னை பார்த்து சிரித்த அதே முகம் நாளை உன் முன்னே வந்து தாழ்ந்து நிற்கும். என் தங்கமே, உன்னுடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு சந்தேகம் இருக்கும், நான் எப்படி அந்த முகத்தை அடையாளம் காண்பது என்று. அதற்காக உன் மனதை விழிப்புடன் வைத்துக்கொள். உன் சந்தோஷத்தில் யார் மனம் மகிழ்கிறார்கள், உன் கண்ணீரில் யார் பாசமாக இருக்கிறார்கள் என்பதை பாரு. அந்த அளவில் தான் உண்மை உறவுகள் தெரியும். சில சமயம் அவர்கள் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாக்கும் போல நடிப்பார்கள். ஆனால் உண்மையில் உன் பாதுகாப்பை உடைக்க முயற்சிப்பார்கள். அவர்களின் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். ஆனால் செயல்கள் உன்னை பாதிக்கும். என் பிள்ளையே, இனிமையான வார்த்தைகளை நம்பாதே. அன்பான செயல்களையே நம்பு. நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். 3 வாரங்களுக்குள் உன் கண்களுக்கு எல்லாம் வெளிப்பட போகிறது.
இன்று மறைந்து இருக்கும் முகங்கள் நாளை தெளிவாக உன் முன்னே நிற்கும். அந்த நாளில் உன் இதயம் வலிக்கலாம். உனக்கு கண்ணீர் வரலாம். ஆனால் பயப்படாதே. அது உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை திறக்கும். நீ துரோகத்தை சந்தித்தாலும் அதுவே உன்னுடைய வெற்றியின் அடையாளம். ஏனெனில் யாரும் வீழ்ந்தவர்களை துரோகம் செய்ய மாட்டார்கள். முன்னேறும் ஒருவரையே தடுக்க முயற்சிப்பார்கள். நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதற்கான சான்றிதான் இந்த துரோகம். என் தங்க பிள்ளையே, உன் மனதை வலிமையாக்கு. யாராலும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன் ஆன்மீகத்தை வளர்த்துக்கொள். உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் தைரியத்தை விட்டுவிடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் பின்புறத்தில் நிற்கிறேன். யாராவது உன்னை குத்த முயன்றாலும் அந்த குத்து உன்னிடம் சேராமல் என் அருகில் நின்று நிற்கும். நீ நினைத்து பார், பாம்பு தனது தோலை உரித்து கொண்டு புதிய தோலை வளர்த்து கொள்கிறது. அது வலிமையாக மாறுகிறது. அதுபோல இந்த துரோகம் உன் பழைய வலிகளை உரித்து எடுத்து உன்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, இப்போது நீ நிதானமாக இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் பொறுமையையும் விழிப்பையும் கொண்டு நடந்து கொள். உன் கண்ணீரை வலிமையாக்கு. உன் துன்பத்தை பாடமாக மாற்று. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் இனிமையாக மலரும். உன்னை துரோகம் செய்த அந்த முகம் நீ அறிந்ததும் உனக்கு இனி எவராலும் காயப்படுத்த முடியாது. ஏனெனில் நீ உண்மையை பார்த்தவள் ஆகி விடுவாய். உண்மையை அறிந்தவனை ஒருபோதும் யாராலும் ஏமாற்ற முடியாது. என் தங்க பிள்ளையே, உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை வலிமையாக்கு. உன் வாழ்க்கை இனி உயர்வு பெறும். யாருடைய துரோகமும் உன் பாதையை முடக்க முடியாது. ஏனெனில் நீ என் அருளில் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும்.